வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிங் கிஷோர்காந்த். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போகிற வீடியோலாம் பார்த்துட்டே இருக்கீங்க. சிம்பிளாக பார்த்தீங்களா, எல்லாமே சிம்பிளாக. இது ஒரு பெஞ்சாதகம், இது ஒரு பெஞ்சாதகம். சிம்பிளாக ரெண்டே ரெண்டு நான் ஏற்கனவே கூட சொன்னேன். நீங்கள் இதை எடுத்துன்னு போய் பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. இது ரெண்டே ரெண்டு கிரகம் தான் போடுறேன். பார்க்க மேலோட்டமாக சிம்பிளாக தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே இருக்குது 7 கிரகம், மொத்தம் 9 கிரகம். 2 கிரகம் தான் போட்டிருக்கோம், மிச்சம் 7 கிரகம் இருக்குது. அது எங்கெங்கே பிளேஸாக இருக்குது, அது என்ன பிரச்சனை கொடுக்குது, எதனால் இவங்க 2 கல்யாணம் ஆகுது, தன்னுடைய கணவருக்கு ஏன் 2 கல்யாணம் கொடுத்து பார்க்கணும். புரியுங்களா? தன்னுடைய கணவருக்கு ஏன் 2 கல்யாணம் பெஞ்சாதுன்னா செவ்வாய் பார்க்கணும். செவ்வாய்ன்றது ஆண் இல்லையா, தன்னுடைய கணவர். இப்போ சுக்கிரன் வக்ரமாக இருக்குது. சுக்கிரன் வக்ரம் பெஞ்சாதகம், இது பெஞ்சாதகம். சுக்கிரன் வக்ரமாகி கூடுதல் செவ்வாய் கிடைக்குது. இது பெஞ்சாதனால செவ்வாய்னா அவனுடைய கணவருக்கு 2 கல்யாணம் கொடுக்குது, 2 திருமணம் கொடுக்குது. ஏன் அவங்க 2 கல்யாணம் ஆச்சு? அந்த பெண் உடம்பு செல்லாமல் இறந்துட்டாங்க. அந்த பெண்ணு உடம்பு செல்லாமல் இறந்துட்டு தன்னுடைய கணவருக்கு 2 கல்யாணம் ஆச்சு. அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து அதை எப்படி அப்ளை பண்ணிட்டு 2 உறவும் நாங்கள் சொல்லுவோம். 2 உறவு திருமணம் அல்லது 2 உறவுன்னு சொல்லுவோம். புரியுங்களா? அப்போ நீங்கள் எப்போ அப்ளை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு 2 உறவு இருக்குதா, 2 கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு பார்க்கக்கூடாது. சில விஷயங்கள் இருக்குது. எதனால என்ன அவங்க பார்க்கணும். என்ன தசா புத்தி போகுது, என்ன கிரகங்கள் போகுது, என்ன தசா போகுது, என்ன புத்தி போகுது, இன்னும் என்ன நிலைமைகள் போச்சாரத்தெலாம் வச்சு நான் நிறைய விஷயங்களை பார்த்து சொல்லணும். நீங்கள் 2 விஷயத்தை வச்சுக்கோங்க. மேலோட்டமாக விஷயத்தை பார்த்து உடனே தெரிஞ்சுக்கலாம். புரியுது? என்ன வேணால் நடக்கலாம் சொல்லலாம். மற்ற விட்டு பிரிஞ்சு போயிடலாம், கணவன் மனைவி பிரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் 2 கல்யாணம் ஆகலாம். அவரோட சில பேர் கல்யாணமே பண்ணிக்க தனித்தனியாக வாழ்றாங்க. தனி ஆணை கூட பேரணும், பெண்ணை கூட தனியாக தனித்தனியாக போய் அவங்க கூட உறவு வச்சு தான் வாழ்றாங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டியை வந்து டைஸ் பண்ணி வாங்கிறாங்களா வெளியே இருப்பாங்க. குரு செவ்வாய் வந்தால் குருவிலேருந்து 5 7 1 குரு செவ்வாய் வந்தால் வாழ்த்துக்களை போய் அவங்க ப்ராப்பர்ட்டியாக டைஸ் வாங்கிக்கலாம். சிம்பிள். கொஞ்சம் நீங்கள் அதனால் அரைக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம் சொன்னால், பெண் ஜாதகம் சொன்னோன்னா, அப்போது செவ்வாய் கூட சேர்ந்த கிரகம் வக்ரமாக இருக்குது. அப்போ அந்த ஜாதக கணவனுக்கு 2 உறவு கொடுக்குது. இப்போ செவ்வாவா, இப்போ செவ்வாய் இந்த வீட்டில் செவ்வாய், இப்போ இந்த வீட்டில் புதன் இருந்தால் செவ்வாய் கூட சேர்ந்து செவ்வாய் பரிவர்த்தனை, சுக்கிரன் கூட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆகினா உங்களுக்கு 2 கல்யாணம் கொடுக்குது. சுக்கிரன் புதன் இல்லையா, இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது மாறி போடணும், மாற்றி போடணும், அது வேண்டாம். ஆச்சுங்களா? இப்போ சுக்கிரன் கூட சேர்ந்து செவ்வாய் இருக்குது. அப்போ தன்னுடைய கணவர் 2 கல்யாணம் ஆக போகுது. இன்னும் 2 டிகிரியில் செவ்வாய் இருந்தாலும், சந்தி 2 டிகிரி இருந்தாலும் அல்லது 28 டிகிரி இருந்தாலும், அப்போது இந்த சுக்கிரன் சொல்கிறது சுக்கிரன் வந்து வக்ரமானாலோ அல்லது 2 டிகிரியில் இருந்தாலோ அல்லது 28 டிகிரி இருந்தாலும் நிலைத்தன்மையாற்றுது. அப்போ நிலைத்தன்மையாற்ற இந்த செவ்வாய்க்கு 2 கல்யாணம், தன்னுடைய கணவருக்கு 2 கல்யாணம் கொடுக்குது. அவ்வளோதான், சிம்பிளாக இருப்பாங்க. அப்போ செவ்வாய் கூட சேர்ந்த ஒரு கிரகம் வக்ரமோ அல்லது பரிவர்த்தனையோ அல்லது 2 டிகிரியில் இருந்தால் தன்னுடைய கணவருக்கு 2 கல்யாணத்தை கொடுக்குது. சிம்பிள். பார்த்தீங்களா? அவ்வளோதான். அது ஆணோ பெண்ணோ குரு. இப்போ குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு குரு இருக்கு பாருங்க. இப்போ குரு இருக்குது, இது ஒரு பெஞ்சாதுன்னு எடுத்துக்கோங்க. குருவுக்கு கூட புதன் வக்ரம் மற்றும் பெஞ்சாயத்தில், அப்போ அந்த பெண்ணுக்கு 2 கல்யாணம் ஆகும். அந்த பெண்ணுக்கே 2 கல்யாணம் ஆகும். எனக்கு ஆணோ பெண்ணோ பெஞ்சாதுன்னு ஆணுக்கு அந்த குரு தான் பார்ப்போம், பெண்ணுக்கு அந்த குரு பார்ப்போம். குரு கூட புதன் வக்ரமாக இருக்குன்னா அந்த பெண்ணுக்கு 2 கல்யாணம் கொடுக்கும். அதே ஆணாக இருந்தாலும் குரு கூட போட்ட புதன் வக்ரமாக இருந்தாலும் 2 கல்யாணம் கொடுக்கும். புதன் வக்ரமாக இருந்தாலும் அல்லது பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும், சந்தியில் 2 டிகிரி இருந்தாலும் அல்லது 28 டிகிரி இருந்தாலும் அது 2 கல்யாணம் கொடுக்குது. அது ஏன் கொடுக்குது? மொத்த ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். புரிஞ்சு வச்சுன்னா இப்போ செவ்வாய் பாருங்கள். செவ்வாய் இப்போ ஆஞ்சதுமா செவ்வாய் கூட செவ்வாய் சுக்கிரன் கூட செவ்வாய் வக்ரமாக இருக்குது. தன்னுடைய மனைவிக்கு 2 கல்யாணம் கொடுக்குது அல்லது 2 உறவு கொடுக்குது. அது ஃபுல்லாக தான் பார்க்கணும். நீங்கள் 2 கிரகத்தை வச்சு பார்க்கணும். மிச்சம் 7 கிரகத்தை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அது நேரத்தன்மை எதனால் கொடுக்குது, அவங்க உடம்பு சரியில்லையா, டைவர்ஸ் ஆகுதா, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓட்டு போகிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு தாமதம் இல்லையா, எதனால் பிரிகிறாங்க, என்ன காரணம் தெரியும்.
என்ன குடும்பத்தில் பிரச்சனைகள் தெரிஞ்சுட்டு தான் அது நம்ம சொல்லணும். அரைக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு 2 விஷயத்தை சேர்த்து அவங்க 2 ஒரு வா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. தன்னுடைய குடும்பம் பிரிஞ்சு போயிடும். இது ரொம்ப ஜாக்கிரதையாக தெரியும். அதனால் படிக்கிறோம், படிச்சுட்டு சொல்கிறோம். உள்ள 1 7 கிரகம் அதை அடிச்சு சொல்லணும். சூரியன் புதன் ஒன்றா இருந்தால் தாம்பத்தியம் நடக்காதுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதனால் வந்து வீடியோ பாருங்கள், கண்டினியூவாக பார்த்தா உங்களுக்கு புரியும். புரியுதா? நீங்கள் தேவை செல் பண்ணிவிட்டு ஐயோ நம்ம வீட்டுக்கு 2 பொண்டாட்டியா நம்ம பொண்டாட்டிக்கு 2 புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அப்படி யாரும் கூட எடுத்துக்கூடாது. தவறான விஷயங்கள். அதே மாதிரி பாருங்கள், குரு கூட இருக்கா, குரு வக்கரமாக இருக்கும். இது தன்னுடைய கணவருக்கு 2 கல்யாணம் ஆகிடும். செவ்வாய் இது செவ்வாய்ட்ட பெஞ்சாதகமாக இருந்தால் குருவுக்கு குரு வக்கரம் ஆயிடுச்சு செவ்வாய் தன்னுடைய கணவருக்கு 2 கல்யாணம் கொடுக்கும். புரிஞ்சு போச்சுங்களா? இந்த குரு இந்த ஆணோ பெண்ணோ கூட புதன் வக்கரமாக இருக்குது. புரியுதா? இது ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகமோ குரு கூட புதன் வக்கரமாக இருக்குது. புரியுங்களா? அல்ல பரிவர்த்தனையாக இருந்தால் சந்தியாக இருந்தால் 2 டிகிரி அல்லது 28 டிகிரியாக இருந்தால் 2 கல்யாணம் கொடுக்குது. யாருக்கு ஜாதகம் அது ஆணோ அல்லது பெண்ணோ. இது பாருங்கள், செவ்வாய் வக்கரமாக இருக்க கூட சுகருங்க ஆண் ஜாதகம் இருந்தால் செவ்வாய் வக்கரமாகி தன்னுடைய மனைவிக்கு 2 கல்யாணத்தை கொடுக்கணும். சட்டப்படி டைவர்ஸ் ஆகிட்டு அவன் 2வது கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இது பாருங்கள், குரு வக்கரமாக இருக்குது. இப்போ வந்து பெண் ஜாதகம் வச்சுங்க, குரு வக்கரமாக இருக்குது. குரு வக்கரமோ அல்லது பரிவர்த்தனையோ சந்தியோ நேரம் உங்களுக்கு போட்டுருக்காங்க. பரிவர்த்தனை என்ன, சந்தி என்னன்னா 28 டிகிரினா 2 டிகிரி போட்டுருக்காங்க. அப்போது இது பெண் ஜாதகம் இருந்தால் குரு வக்கரமாக கூட செவ்வாய் கட்டுது. அப்போ தன்னுடைய கணவருக்கு 2 கல்யாணத்தை கொடுக்குது. புரிஞ்சு போச்சுங்களா? வீடியோ எவ்வளோ சிம்பிளாக இருக்கும். 2 கிரகம் தான், 2 கிரகம் தான். வக்கரமாக பரிவர்த்தனை ஏதோ ஒரு கிரகம் கூட கெட்டு போயிருக்கு, அந்த கூட இந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த பிரச்சனையை கொடுக்கும். புரியுதுங்களா? சிம்பிளாக இருக்கும் நம்ம ஜாதகம் எல்லாமே. ஒரு ஆணோ பெண்ணோ அவ்வளோதான். குரு செவ்வாய் இருந்தால் வழக்குகள் போகணும். குரு செவ்வாய் இருந்தால் ஒன்றா இருந்தால் வழக்குகள் போகிறாங்க. கோர்ட்டு கேஸுன்னு போய் டைவர்ஸ் ஆகி தெரிஞ்சிடறாங்க. குரு கூட செவ்வாவோ, குரு 1 2 3 4 5 செவ்வாவோ 6 7 இங்கிருந்து செவ்வாய் இருந்தாலோ, குருவிலிருந்து செவ்வாய் இருந்தாலோ 7 8 9 இங்கிருந்து செவ்வாய் இருந்தாலோ கணவன் மனைவி பிரிஞ்சு கோர்ட்டு கேஸ்னு போயிடறாங்க. இல்லையே அவங்களுக்குள்ள உடம்பு சரியில்லாமல் போயிடும். தன்னுடைய ஜாதகருக்கோ ஒரு மனைவிக்கோ இந்த ஜாதகம் யாரோ அவங்களுக்கு குரு செவ்வாய் வந்தால் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போது அந்த ப்ராப்பர்ட்டி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இல்லையா டைவர்ஸ் மறுபடியும் வாழணும். அப்போ ஜாதகத்தை தான் பார்க்கணும். நம்மளோட அரைபடியாக புரிஞ்சுன்னு பேசக்கூடாது இல்லையா? ஜாதகத்தை பார்க்கணும் இல்லையா? என்ன பிரச்சனையாவது பார்க்கணும் இல்லையா? ஓகேங்களா? எவ்வளோ சிம்பிளாக போயிடலாம். சிலருக்கு சூரியன் புதன் தனித்து நிற்கும். சூரியன் புதன் புரியுங்க தனித்து நிற்கும். வேறு எந்த கிரகமும் சூரியனை கூட புதன் சுக்கரம் ராகு இருந்தாலும் அதில் பிரச்சனை கொடுக்குது. ராகு இருந்தாலும் சூரியன் புதன் ராகு இருந்தாலும் தன்மை அதிகமாக கொடுக்குது. சப்போஸ் கேது இருந்தாலும் சூரியன் புதன் ராகு இருந்தாலும் அந்த பிரச்சனையை கொடுக்குது. அவங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை இருக்க மாட்டேங்குது. ஒரு கல்யாணம் பண்ணி 2 கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி பெற்றுறாங்க. அதுக்குள்ள சில காலகட்டங்களில் இருந்து கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க. வெளியூரில் போயிருக்காங்க, வெளிநாட்டில் போயிருக்காங்க. அப்போ எப்பாவது ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு ஏற்பட்டு 6 வருஷம் 7 வருஷம் டிஃப்ரெண்ட் ஆகுது. புரியுதா? ஒரு குழந்தை பிறக்குது. ஃபஸ்ட்டு வந்து சில பேர் குழந்தைய பிறகு லேட் ஆகுது, சில பேர் சீக்கிரம் பிறக்குது. அப்போ 2வது குழந்தைக்கு பார்த்து 4 வருஷம் 5 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. கணவன் மனைவி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. சில பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க. மனைவிக்கு தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் பார்த்து கணவன் மனைவி தனியாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அவங்களோட உறவே இல்லாமல் போயிடுது. ஒன்றா இருந்தால் சில உறவே இல்லாமல் போயிடுது இல்லையா? தன்னோட கணவர் மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துடைய வர்றாங்க. பார்த்தா கணவர் தனியாக வெளியூர் வேலைக்கு போயிட்டு மாதத்துக்கு தான் வராங்க. அப்படி இருந்தால் சூரியன் போது வேலை செய்யணும். தனித்த சூரியன் போது உங்களுக்குள்ள உறவே இல்லையா? நான் அம்மா மாதத்துக்கு தான் ஒரு வீட்டுக்கு வெளியூர் வேலைக்கு போகிற டிரைவர் ஆகுதாரு, வெளியூர் போய் டிரைவர் ஆகுதாரு, ஒரு மாதத்துக்கு வருவார். அப்போ எங்களுக்கு ஒன்றா இருக்கும்னு சொல்லுவாங்க. புரியுதா? சூரியன் போது தனித்து இருந்தால் இருப்பாங்க. சில பேருக்கு கல்யாணம் ஆகும். இந்த இடத்துல சூரியன் புதன் பார்த்து சில கல்யாணமே ஆகும். தனித்த சூரியன் புதன் பார்த்துருக்கு. இந்த இடத்துல கல்யாணமே ஆகும். இந்த இடத்துல சூரியன் புதன் ஒருத்தர் பார்த்துருங்க. குழந்தையே நம்ம 6 வருஷம். இந்த இடத்துல சூரியன் புதன் பாருங்க. சிம்ம ராசியில் சூரியன் புதனுக்கு அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. 6 வருஷமா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. இந்த இடத்துல அவர் பார்த்தா நான் 35 30 37 வயசு ஆயிடுச்சு, அவர் கல்யாணமே ஆகலை. புரிந்தா? இந்த இடத்துல சூரியன் புதன் ராகு கேது இருந்தாலும் இந்த இடத்துல சில பேர் கல்யாணம் ஆகும். சூரியன் புதன் இந்த 2 கட்டத்துக்கு வேல்யூ எப்பவுமே ஜாஸ்தி. சூரியன் புதன் ராகு நரேந்திர மோடி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் புதன் ராகு அவருக்கும் பார்த்தா கல்யாணம் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சின்னதாக சூரியன் புதன் கூட எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. சூரியன் புதன் ராகு அல்லது கேது கிரகம்
அவங்கள தாம்பத்தியம் இருக்காங்க, 2 குழந்தை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தாம்பத்தியம் வெளியூரில் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, தனித்தனியாக இருப்பாங்க. இல்லையா வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்களெல்லாம் அவங்க 2 குழந்தை பார்த்துருப்போம், அவங்களுக்குள்ள உடம்பு சரியில்லாமல் வந்து தனித்தனியாக இருப்பாங்க. இதெல்லாம் நான் நிறைய ஜாதகம் வாங்கி பார்த்துருக்கேன். சூரியன் புதன் ராகு இருக்குது, அவங்க 2 குழந்தை இருக்குது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணு குழந்தை இருக்குது. அவங்களுக்குள்ள பார்த்தா மாதம் 2 வருஷம் வயசுக்கு பார்த்தா உடம்பு சரியில்லை. அது மாதிரி இருக்குது. இந்த சூரியன் புதன் தனிச்சிருக்கணும். சூப்பரான வேறு எந்த கிரகம் கூட ராகு இருக்கலாம், அது கேதுலாம். அப்படி இருந்தால் ரொம்ப அதிக தன்மை கொடுக்குது. புரியுதுங்களா? இவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் முன்னே எடுத்து போயிட்டு நீங்களாம் வந்து தவறாக நினச்சிட்டு நம்ம வீட்டுக்கு 2 கல்யாணம் ஆகிடுமோ, நம்ம முன்னாடி 2 கல்யாணம் ஆகிடுமோ நினைக்கிறேன். சில இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. குரு செவ்வாய் இருக்குது, சூரியன் புதன் இருக்குது, அவங்க அது மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அரைப்படை எடுத்து புரிஞ்சுக்கிட்டு எடுத்து போய் நீங்கள் அப்ளை பண்ணி போகிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் போகிறோம்ல. ஓகேங்களா? இது எப்போ நடக்கும் குறைச்சி பார்க்கணும், கோச்சு அர்த்தம் வச்சு பார்க்கணும். எப்போ இவங்க பிரிஞ்சுருவாங்க, எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ ஒன்றா சேருவாங்க, எப்போ பிரிஞ்சு மொபைல் சேர்ந்து வாழ்வாங்களா. சில பேர் டைவர்ஸ் ஆகி சேர்ந்து வாழ்றவங்களாம் இருக்காங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் டைவர்ஸ் ஆகி மொபைல் சேர்ந்துருக்காங்க, சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. புரியுங்களா? டைவர்ஸ்ன்ற ஒரு சட்டப்படி தான். ஆனால் மனசுக்கு அப்படி இல்லை. இடியும் ஒருத்தர் 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் மொபைல் சேர்ந்து வாழ்றாங்க. புரியுதுங்களா? அதனால் அப்படி சில விஷயங்கள் இருக்கும். சில விஷயம் அரைக்குறையாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வீடியோ போகிறோம். இவ்வளோ சிம்பிளாக பண்ண வீடியோ நம்ம மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க வீடியோ பார்க்க சொல்லி என்னோடய ஜாதகத்தை ஃபோன் பண்ணுங்கள், நான் ஜாதகம் பார்க்குறேன். கிங் கிஷோர் காந்த் என்னோட பேர். நம்பர் வந்து 8056663541. கிங் ஆஸ்ட்ரோ. நம்ம ஜாதகத்தை வீடியோ யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூஸாக வரும். வீடியோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்களே அப்ளை பண்ணி ஜாதகத்தில் பார்க்கணும். பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. வீடியோ அடுத்து பாருங்கள், நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கேன். ரொம்ப நன்றி. பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள் வீடியோ.